கர்நாடக அரசு இதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறதா கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இதற்கு இந்த சம்பவத்திற்கு இப்படி ரசிகர்கள் உயிரிழந்ததற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கூறியிருக்கிறார். இதை எதனால் நடந்தது என்பது குறித்து ஒரு பக்கம் விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அதே வேளையில இந்த காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் பலரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதனால, இந்த விபரீத சம்பவம் நடந்த பிறகு அங்கிருந்து பல ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டதனால கூட்டம் கூட்டமாக அங்கிருந்து வெளியேறி வருகிறார்கள். அதே வேளையில் மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல அந்த அருகில் சுற்றி இருக்கக்கூடிய 3 மெட்ரோ ரயில் நிலையங்களையும் விதான் சௌதா மற்றும் சென்ட்ரல் காலேஜ் மற்றும் அந்த கப்பன் பார்க் இந்த 3 மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டதாக தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட அங்கிருந்து அவர்கள் பல ரசிகர்கள் திரண்டு இங்க ரயில் நிலையங்களை நோக்கி தான் செல்கிறார்கள். ரயில் நிலையங்கள் எந்த அளவிற்கு மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல கூட்டம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் இப்படி கூட்டமாக அந்த ரயில் நிலையங்களுக்கு செல்வதும் கூட பெரும் விபரீதமாக அங்க ஒரு விபரீத சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும். எனவே அங்கும் காவல்துறையினர் அவற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில இந்த சம்பவம் இந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றி நடந்த இந்த துயர சம்பவம், இந்த சம்பவத்திற்கு காவல்துறை தரப்பிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் ஒரு 5000 காவல்துறையினரை ஈடுபடுத்தி இருந்தோம் என்று கூறுகிறார்கள். ஒரு 3 IPS அதிகாரிகள், துணை ஆணையர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 3 IPS அதிகாரிகள் தலைமையில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட ஒரே நேரத்தில் தான் இந்த அளவிற்கான கூட்டம் வந்தது. இவற்றை தவிர்க்க இந்த அளவு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனது என்பதைத்தான் அவர்கள் தரப்பு தகவலாக இருக்கிறது. 5000 போலீசார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் போன்றோர் எல்லாம் விதான் சௌதா அருகே நடந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செல்லும் பொழுது அங்கே விமான நிலையத்திலிருந்து வந்த பெங்களூர் அணியினுடைய அந்த ரசிகர்கள் அவர்களை பாதுகாப்பாக அங்கே கொண்டு வர வேண்டும். இப்படி இது போன்ற பணிகள்ல தான் காவல்துறையினர் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே சின்னசாமி மைதானத்தில் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதனால அங்க மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் அங்க போலீசார் இருந்தார்கள். இதனால் தான் இந்த கூட்டத்தை அந்த இடத்திலே கட்டுப்படுத்த முடியவில்லை என்று காவல்துறை தரப்புல அங்க இருக்கக்கூடிய பெங்களூர் நகரவாசிகள் சிலர் நம்மிடம் கூறுகிறார்கள். குறிப்பாக இன்று காலையில் இருந்தே அந்த வழியை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் சொல்லக்கூடிய அந்த சாலையை பயன்படுத்த முடியாத அளவிற்கு இந்த காலையில் இருந்தே ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருந்தது என்கிறார்கள். வெற்றி கொண்டாட்டம் என்பது தனக்கு பிடித்த ஒரு அணி, தனக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட் அணியினுடைய வீரர் வெற்றி பெறும் பொழுது ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருப்பது இயல்புதான். ஆனால் இந்த அணியினுடைய ரசிகர்கள் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு 18 ஆண்டுகளுக்கு கழித்து அவர்கள் வெற்றி பெறும் பொழுது அவர்கள் ஆர்வ மிகுதியில இந்த அளவிற்கு ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டமாக கூடி அவர்கள் பேரணியிலே கலந்து கொள்வதற்காக வந்தது ஒரு விபரீத சம்பவம் நடந்து விட்டது என்றும், இந்த ஒரு பேரணியை முன்கூட்டியே தவிர்த்திருக்க வேண்டும், இப்படியான பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய மாநில எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஆளக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே ஒரு பக்கம் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே இந்த விபரீத சம்பவம் ஒன்று மற்றொரு பக்கம் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி அவற்றை கடுமையாக மாநில பாஜக, கர்நாடக மாநில பாஜக அதை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும், அவர்களுடைய அலட்சியமே இதற்கு முழு முதற் காரணம் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கூறியிருக்கிறார் கர்நாடகனுடைய துணை முதலமைச்சர். அதே போன்று இந்த சம்பவம் தொடர்பாக ஏன் நடந்தது என்பது குறித்த உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும், அதே வேளையில காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் அவர் தெரிவித்திருக்கிறார். சற்று முன்பு அவர் பேட்டியில் தெரிவித்திருந்தார். அதே வேளையில் ஒரு பக்கம் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த சின்னசாமி மைதானத்திலே கூடியிருந்த ரசிகர்களை கலந்து செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் விதான் சௌதாவை சுற்றி அங்கே காவல்துறையினர் அதிக அளவில் இருந்தார்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது. அதற்கு பிறகுதான் சின்னசாமி மைதானத்திலே கர்நாடக கிரிக்கெட் சங்கம் நடத்தக்கூடிய அந்த பாராட்டு நிகழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சி அதற்கு பிறகு நடக்கும் என்பதனாலே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள்லாம் அங்கே இருக்கிறார்கள். அதே போன்று RCB அணியினுடைய நட்சத்திர வீரர்கள், மற்ற வீரர்கள் எல்லாமே அங்கே இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும் என்பதனால அங்கே அதிக அளவில் போலீசார் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் விதான் சௌதா முன்பும் கூட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கே திரண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். எனவே அங்கே கூடுதலான பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவது நிகழ்ச்சி இந்த கர்நாடக கிரிக்கெட் சங்கம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. எனவே இந்த கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு அதற்கு முன்பாக
சொற்ப எண்ணிக்கையில் தான் அங்க காவல்துறையினர் இருந்தனர். எனவே அடுத்த நிகழ்ச்சி இங்குதான் நடைபெறும் என்பதனால ரசிகர்கள் பலர் தொடர்ந்து சின்னசாமி மைதானத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த என்ட்ரி பாஸ் எதுவுமே இல்லாத ரசிகர்கள் பலரும் முண்டியடித்து உள்ளே செல்வதற்கு முயன்றதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு விபரீத சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசல்ல இதுவரை ஒரு 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பலர் சுயநினைவு இல்லாமல் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் கூட்டம் கலைந்து சென்ற பிறகுதான் சிலரை அவர்கள் சாலையிலே மயக்கமுற்று கிடந்ததை பார்த்திருக்கோம். பலர் அவர்கள் மீது ஏறி சென்றிருக்கிறார்கள். இப்படி சுயநினைவு இல்லாமல் இருந்த பலரை மீட்டு சென்றிருக்கிறார்கள். மீட்டு செல்வதற்கு கூட அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி வாகனங்கள் எதுவும் வர முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.